ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். இந்த 3 ஓரியோ பிஸ்கட் வச்சு தான் கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பிஸ்கட்டையும் நம்ம உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கேக் நல்லா புஃப்னு வரக்காக ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போதும், ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ஆயிரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் நல்லா க்ரீமியாக வரக்காக நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அதை கலக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குன்னு கலக்குங்க. நல்லா கலக்குங்க. அப்போ தான் அந்த சின்ன சின்ன பிஸ்கெட் எல்லாம் கட்டியாக இருக்கும். அதை நீங்கள் கலக்கும் போது தான் அதெல்லாம் உடையும். அதை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சாகணும். நீங்கள் கலக்கி முடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும். இனி அடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ண வேண்டிய நேரம். அதுக்காக முதல்ல ஒரு பவுலில் நீங்கள் நெய் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க சைட்லலாம். இனி நம்ம வச்சுருந்த அந்த கேக் பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிஸ்கெட் அரைச்சி வச்சுருந்தது, அதை எடுத்து அப்படி இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இனி நம்ம உள்ளே வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரி மில்க் தான். நம்ம வந்து கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உள்ளே வந்து ஒரு லேயர் வைக்கிறதுக்காக நான் அந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் இப்போ ஒரு பீஸை ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம சாக்லேட் ஆட் பண்ணியாச்சு. இனி வச்சுருந்த பாதி க்ரீம் எடுத்து நம்ம இந்த சாக்லேட் மேலே ஊற்றணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இனி அடுத்த வேலை நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த கேக் க்ரீம் எல்லாத்தையும் வந்து 2 வாட்டி தட்டணும். அப்போ தான் அதில் இருக்கிற கேஸில் வெளியே வந்து நம்ம கேக் உள்ளே வைக்கும் போது வெடிக்காது. கீழே இருக்க அந்த கேஸ் பபிள்ஸ் வெடிக்காது. கேக் பேக் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க அந்த ரவுண்டில் டீஃப்ராஸ்ட்டில் வச்சுட்டு செகண்ட் கீழே இருக்கிற ரவுண்டில் வந்து ஒரு 4 மினிட்ஸ் வைங்க. ஓகே, அது ஆகட்டும். இனி நம்ம கேக் டெக்கரேஷனுக்காக நம்ம சூடு பண்ண தண்ணியில் நம்ம சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். கேக் பேக் ஆயிடுச்சா? பேக் ஆகவே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. கேக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேக் ஆக போகுது. இப்போ பேக் ஆக போகிறது கீழே மட்டும்தான், அதாவது கேக்கு அடியில். இப்போ கேக்குக்கு மேலே ஆகிறதுக்கு நம்ம ஹை மீடியமில் வச்சு நீங்கள் ஒரு 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்தில் கேக் ரெடி ஆயிரும். கேக் ஆயிடுச்சு. உள்ள செம்ம சூடுங்க. கேக் வந்துருச்சான்னு பார்க்குறக்கு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம். கேக் ஒட்டவே இல்லை. இனி கேக்கை நம்ம பார்க்க வேண்டிய நேரம். எப்படி பேக் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்துருக்குது. ஓகே, இப்போ கேக் டெக்கரேட் டைம் ஆயிடுச்சு. நம்ம மெல்ட் பண்ணியிருந்த சாக்லேட்டை நம்ம வெட்டி அதில் இருக்க சாக்லேட்டெல்லாம் இப்போ நம்ம அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். கேக் மேலே ஊற்றின அந்த சாக்லேட்டை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த கோகோ பவுடர் எடுத்து லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். கோகோ பவுடர் ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப கசப்பாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கின புதுசில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டோம் பாருங்கள், ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. கேக் கட் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். சாப்பிட்டோன்னே செம சூப்பராக இருந்துச்சு. அந்த சாக்லேட்டுக்கும் அந்த பிஸ்கெட்டுக்கும் கரெக்டாக பொருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.